தமிழ்நாட்டுல ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? ஆமாங்க, உங்க மனசுல இந்த கேள்வி கண்டிப்பா வந்திருக்கும். ஒருத்தர் ஆன்லைன்ல பிசினஸ் செஞ்சு ஒரு நாளைக்கே 20 லட்சம் சம்பாதிச்சாரு. ஆனா அடுத்த கொஞ்ச நாள்ல அத்தனையும் போயிடுச்சு. அது எப்படி? ஆனா கவலைப்படாதீங்க. இந்த முழு விளக்கத்தோட முடிவுல அந்த மாதிரி பெரிய ரிஸ்க் எதுவும் இல்லாம ரொம்ப பாதுகாப்பான வழியில லாபம் பார்க்க ஒரு முழுமையான கணக்கு வழக்கு பிளான நான் உங்களுக்கு தரப்போறேன். இதோ பாருங்க, இது நம்ம தமிழ்நாட்டுல நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு இளைஞர் தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும்னு ஒரு பெரிய கனவோட ஆன்லைன்ல பொருட்களை விற்க ஆரம்பிச்சாரு. நம்புவீங்களா? ஒரு நாளைக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆச்சு. ஆனா அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி பெரிய திமிங்கலங்கள் முன்னாடி அவரால தாக்கு பிடிக்க முடியல. மொத்த பிசினஸும் காணாம போச்சு. இது நமக்கு ஒரு முக்கியமான பாடம். ஐயோ, இத கேட்டு பயந்துராதீங்க. சோர்ந்து போக வேண்டாம். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பெரிய ரிஸ்க் எடுத்தா பெரிய நஷ்டம் வரலாம், சரிதான். ஆனா அவரோட தப்புல இருந்து நாம பாடம் கத்துக்கிட்டு எப்படி பாதுகாப்பா நிலையா ஜெயிக்கலான்னு பாக்கலாமா? அதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. அந்த பாதுகாப்பான பாதைக்கு பேருதான் MSME. என்னடா இது புதுசா ஒரு பேருன்னு யோசிக்காதீங்க. இது ஏதோ பெரிய கம்பெனி பேரு இல்ல. நம்மள மாதிரி சின்னதா தொழில் செய்ய நினைக்கிறவங்களுக்கு நம்ம அரசாங்கமே கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இது. வாங்க அத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். MSMEனா மைக்ரோ, ஸ்மால் மற்றும் மீடியம் என்டர்பிரைசஸ். தமிழ்ல சொல்லணும்னா குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்டு பலவிதமான சலுகைகளும் கடனுதவியும் கிடைக்கிற நம்ம ஊர் சின்ன சின்ன தொழில்கள் தான் இந்த MSME. இது கிட்டத்தட்ட கவர்மெண்டோட ஆசீர்வாதம் கிடைச்ச பிசினஸ் மாதிரி. இது எவ்வளவு முக்கியம்னு இந்த ஒரு நம்பரே சொல்லும். யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழ்நாடோட மொத்த வருமானத்துல 100 ரூபாயில 8 ரூபா நம்மள மாதிரி சின்ன தொழில் பண்றவங்க கிட்ட இருந்து தான் வருது. நம்ம எவ்வளோ முக்கியமான ஆளுங்கன்னு பாத்தீங்களா? இது ஒரு உண்மையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துறை. ஓகே, இப்போ MSME பத்தி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு, குறிப்பா நம்ம மக்களுக்கு ஏத்த மாதிரி நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த 2 பாதைகளையும் கொஞ்சம் பாருங்க. அந்த காமர்ஸ் நிறுவனர் போனது முதல் பாதை. அங்க போட்டி அதிகம், ரிஸ்க் அதிகம். ஆனா இந்த 2வது பாதையை பாருங்க, உள்ளூர் சேவை வணிகம். இது ரொம்பவே பாதுகாப்பானது. ஏன்னா நம்ம ஏரியாவுல தேவை எப்போதுமே இருக்கும். பெரிய முதலீடு தேவையில்ல. வாடிக்கையாளர்கள் திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வருவாங்க. முதல் முறையா தொழில் தொடங்குறவங்களுக்கு இதுதான் புத்திசாலித்தனமான தேர்வு. அப்போ அந்த பாதுகாப்பான சேவை வணிகம் என்னவா இருக்கலாம்? அதுதாங்க ஒரு நவீன டெக்னாலஜி சார்ந்த லாண்ட்ரி சர்வீஸ். இது ஒரு அத்தியாவசியமான சேவை. அதுலயும் ஒரு சின்ன டெக்னாலஜி டச், அதாவது ஒரு ஆப் மூலமா இதை செஞ்சா இது ஒரு சூப்பரான பிசினஸ் மாடலா மாறும். இது ஏன் நம்ம ஊருக்கு சரியா வரும்னு கேக்குறீங்களா? சென்னை, கோவை, மதுரை மாதிரி பெரிய நகரங்கள்ல வேலைக்கு போற கணவன் மனைவி, ஹாஸ்டல்ல தங்கியிருக்கிற மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் துணி துவைக்க எங்க நேரம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆப் மூலமா பிக்கப், டெலிவரி பண்ணா எவ்வளவு வசதியா இருக்கும். மாசா மாசம் இதுல இருந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும். பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் இந்த தேவை மட்டும் நிக்கவே நிக்காது. சரி, கதையெல்லாம் போதும். இப்ப காசு விஷயத்துக்கு வருவோம். உண்மையான லாபம் எவ்வளவு வரும், முதலீடு எவ்வளவு தேவைப்படும்னு நேரடியா கணக்கு வழக்குக்குள்ள போகலாம் வாங்க. இதுதான் இந்த விளக்கத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இப்போ உங்க போன்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தயாராகிக்கோங்க. ஏன்னா அடுத்து வரப்போற இந்த டேபிள் தான் உங்க பிசினஸோட பைபிள் மாதிரி. இதுல எல்லா கணக்கும் அச்சு அசலா இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டேபிள நல்லா கவனமா பாருங்க. முதல்ல ஆரம்ப முதலீடு. ஒரு நல்ல பிரான்ச்சைஸ் எடுக்க சுமார் 17.5 லட்சம் ஆகும். அடுத்து மாச வருமானம் ஒரு 5 லட்சம் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ செலவுக்கு வருவோம். பிரான்ச்சைஸ் ராயல்டி ஒரு 40,000, கடை வாடகை ஒரு 30,000, 2-3 பேருக்கு சம்பளம் ஒரு 45,000, கரண்ட் பில், தண்ணி, சோப்பு செலவு ஒரு 25,000, மார்க்கெட்டிங் ஒரு 10,000. ஆக மொத்தம் மாச செலவு 1.5 லட்சம். இப்போ வருமானத்துல இருந்து செலவு கழிச்சா மாசம் உங்க கைக்கு நிக்க போற நிகர லாபம் 3.5 லட்சம் ரூபாய். ஆமாங்க, ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டா 42 லட்சம். நம்ம 20 லட்சம் டார்கெட்டை எங்கேயோ தாண்டி போயிட்டோம் பாத்தீங்களா? ஆமாங்க, நீங்க பாக்குறது சரிதான். நம்ப முடியலனாலும் இதுதான் நிஜம். எல்லா செலவும் போக மாசம் 1.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரைக்கும், ஏன் அதுக்கு மேலேயும் கூட நிச்சயமா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த தொழில்ல இருக்கு. நில்லுங்க நில்லுங்க, இன்னும் ஒரு சூப்பரான போனஸ் தகவல் இருக்கு. நீங்க தனியா நின்னு போராட வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம தொழில் தொடங்க நம்ம அரசாங்கமே நம்ம பக்கம் இருக்கு. இது தெரிஞ்சா தொழில் தொடங்குறது இன்னும் எவ்வளவு சுலபமா தோணும் பாருங்க. இதோ பாருங்க, நம்ம தமிழ்நாடு அரசு மூலதன மானியம், டெக்னாலஜி அப்கிரேடு செய்ய உதவி, நீட்ஸ் திட்டம், எந்த ஒரு சொத்தும் அடமான வைக்காம கடன் வாங்குறதுக்கு கடன் உத்தரவாத திட்டம்னு பல திட்டங்கள் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்காக தான் இருக்கு. நாம தான் சரியா பயன்படுத்திக்கணும். இதுல ரொம்ப முக்கியமான திட்டம் இந்த மூலதன மானியம். அதாவது நீங்க மெஷின் வாங்க 10 லட்சம் செலவு பண்ணா அதுல 2.5 லட்சத்தை அரசாங்கமே உங்களுக்கு திருப்பி கொடுத்துரும்.
யோசிச்சு பாருங்க, உங்க முதலீட்டு சுமை எவ்வளவு குறையுதுன்னு. ஐயையோ, இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸ் ஏறி இறங்கணுமான்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இப்போ எல்லாமே ஆன்லைன்ல தான். தமிழ்நாடு அரசோட சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல ஒரே ஒரு ஃபார்ம் நிரப்பினா போதும். எல்லா அனுமதியும் 30 நாள்ல உங்க கைக்கு வந்துரும். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள். சரி, இவ்வளவு தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம என்ன செய்யணும்? செயல்ல இறங்குறதுக்கான நேரம் வந்தாச்சு. நீங்க இன்னிக்கே ஆரம்பிக்க ஒரு தெளிவான செயல் திட்டத்தை சொல்றேன். முதபடி உங்க ஏரியால, உங்க தெருவுல, பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இந்த தொழிலுக்கு எவ்ளோ தேவை இருக்குன்னு சின்னதா ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. 2வது, அரசாங்கத்தோட நீட்ஸ் திட்டம் பத்தி ஆன்லைன்ல கொஞ்சம் தேடி படிங்க. 3வது, நாம பார்த்த கணக்க வச்சு உங்களுக்கு எவ்ளோ முதல் தேவைப்படும்னு ஒரு பட்ஜெட் போடுங்க. 4வதா, ரொம்ப முக்கியமா, இந்த மாதிரி எளிமையான நடைமுறைக்கு சாத்தியமான பிசினஸ் ஐடியாக்களுக்கு நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்றேன். நம்பிக்கையோட ஆரம்பிங்க. ஆனா வெறும் நம்பிக்கை மட்டும் வெற்றியை தராது. அந்த நம்பிக்கையோட சரியான திட்டமிடலும் கடின உழைப்பும் சேரும்போதுதான் வெற்றி நிச்சயம் உங்க கையில வந்து சேரும். இப்போ உங்க கையில ஒரு தெளிவான பிளான் இருக்கு, கணக்கு வழக்கு இருக்கு, அரசாங்கத்தோட உதவியும் இருக்கு. அப்போ இந்த நிமிஷத்துல இருந்து இதை ஆரம்பிக்கிறதுல இருந்து உங்களை தடுக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன? உங்க மனசுல என்ன தயக்கம் இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாம அதை பத்தி பேசலாம். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சூப்பரான பிசினஸ் ஐடியாக்களுக்கு எங்க பிளேலிஸ்ட ஒரு தடவை பாருங்க. நன்றி.